ஒழுக்கம் என்றால் என்ன என்பதற்கு புத்தன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, நீங்கள் என்னை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, இன்னும் பிற இடங்களில் என்னை உயர்வாக அல்லது பெருமையாக சிறப்பாக நீங்கள் கருத வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கிறேனோ, அதை போல நான் உங்களிடத்திலே மரியாதை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று ஒழுக்கம் என்பதற்கு புத்தன் சொல்லுகிறான். சுருக்கமா இதை சொல்லணும்னா, என் சுயமரியாதை பாதிக்காத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அதை போல உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்படாத அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும். இவங்க தொடக்கமே ஐயா வணக்கம் வணக்கம் என்று தொடங்குவார்கள். ஜனவரி 26 அன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றி அவரை கௌரவப்படுத்தினோம். உள்ளபடியே அது அவருக்கு கிடைத்த வாய்ப்பை விட எனக்கு கிடைத்த வாய்ப்பாக, ஏன்னா ஒரு மனிதரை கௌரவப்படுத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு சந்தன மாலையை அவங்களுக்கு அணிவித்ததில் உங்களை விட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, மல்லிகை வாசனையை விட, சந்தனம் வாசனையை விட, தாமரை மலர் வாசனையை விட மிகச் சிறந்தது அன்பு என்று சொல்வார்கள். இதை எல்லாவற்றையும் விட சிறந்தது அன்பு என்று சொல்வார்கள். உங்கள் பேச்சில் இருந்து, அவருடைய செயல்பாட்டில் இருந்து, அவர் எந்த அளவிற்கு அன்புக்குரியவராக இருந்திருக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் விதைத்த விதை நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு அறிவியல் ஆசிரியராக நம்மளுடைய மணிகண்டன் சார் அவர் விதைத்த விதைகளில் ஒன்றாக யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. தன்னிடத்துல படித்த ஒரு மாணவர் தன்னையே பாராட்டி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற ஆசிரியர் பெருமக்களில் உள்ளபடியே போற்ற தகுந்த ஒரு ஆசிரியராக யார் இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளை சம்பாதிக்கிறாங்க. யாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. எனவே அந்த அடிப்படையில் ஒரு பாராட்டுக்குரியவர், போற்றுவதற்குரியவர், நிறைய நூல்களை கற்றறிந்திருக்கலாம், நிறைய மொழிகளை கற்றறிந்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட சிறந்தது எல்லோர் மீதும் அன்பு செலுத்தியிருக்கிறார்கள். ஆக சான்றோர் எனப்படுபவர் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால், நிறைய நூல்களை கற்றறிந்தவர்கள், நிறைய மொழியை கற்றறிந்தவர்கள் என்பதையெல்லாம் தாண்டி மனதில் மாசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல் எந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் சான்றோர் என்று அழைக்கப்படுவார்கள். யாரையும் அவங்க கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறாங்க. உள்ளபடியே இன்னைக்கு எல்லா மனிதர்களாலையும் அப்படி இருக்க முடியுமான கடினம். எனவே தான் எந்த சூழலிலும் கஷ்டப்பட்டாலும் கூட அவர் அடுத்தவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கிறார். எனவே அது ஒரு உயர்ந்த பண்பு, சிறந்த பண்பு.